ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பவன்குமார். இந்த வீடியோவில் நம்ம லைட்ஸ் அண்ட் ஃபேனுக்கான ரிமோட் கண்ட்ரோல் சர்க்யூட்டு எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான சின்ன சர்க்யூட். இந்த சர்க்யூட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எந்த ரிமோட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்ஜி ரிமோட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ரிமோட் வேணால் இந்த சர்க்யூட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டெமோ பார்த்துடலாம். இப்போ நான் லைட்ஸை டிம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரிமோட்டில் 1 ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஆன் ஆகும். 2 ப்ரெஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஆன் ஆகும். 3 ப்ரெஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஆன் ஆகும். அதே மாதிரி அதிக பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லைட்ஸை ஆஃப் பண்ணிக்கலாம். எந்த லைட்டை எப்படி வேணால் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இந்த சர்க்யூட்டை எப்படி செய்யலான்னு தான் பார்க்கலாம். இதில் நீங்கள் சீலிங் ஃபேன் கூட மாட்டிக்கலாம். மேக்ஸிமம் 200 வாட்ஸ் வரைக்கும் இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த சர்க்யூட் செய்ய என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 சேனல் ரிலே மாடியூல், இது ஒரு பீஸ் நமக்கு தேவை. கூட அட்ரினோ நானோ போர்டு ஒரு பீஸ், கூட TSOP 1738 சென்சார், ஒரு 100 UF கெப்பாசிட்டர், ஒரு 10 பிரெட்போர்ட் கனெக்டர்ஸ், கூட ஒரு USB கேபிள், ஒரு OTG கேபிள், கூட பவர் சப்ளைக்காக ஒரு 5 volt ஃபோன் சார்ஜரும் ஒரு ஃபீமேல் ஜாக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிவி ரிமோட்டில் இருக்கிற இந்த 4 பட்டன்ஸ்க்கான ஹெக்ஸ் வேல்யூஸை கண்டுபிடிச்சிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம அட்ரினோ நானோ போர்டும் TSOP 1738 சென்சாரை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர்லேருந்து அட்ரினோ ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள லைப்ரரி லிஸ்ட்டில் மேனேஜ் லைப்ரரி லிஸ்ட்டில் போனீங்கன்னா அவைலபிளில் போய் IR ரிமோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். செகண்ட் அவர் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கெட்சில் போனீங்கன்னா லைப்ரரி எக்ஸாம்பிள்ஸில் IR ரிமோட்டில் போனீங்கன்னா IR ரிசீவ் டெமோன்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் கம்பைல் ஆயிரும். உங்கள் ப்ரோக்ராமில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது காட்டி கொடுத்துரும். இப்போ இதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸில் போனீங்கன்னா போர்ட் டைப்பில் அட்ரினோ நானோன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு USB கேபிளையும் OTG கேபிளையும் யூஸ் பண்ணி உங்கள் போர்டை உங்கள் ஃபோனில் மாட்டிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோனில் இந்த அளவு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் உங்கள் போர்டில் லோட் ஆயிரும். டன் அப்லோடிங் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் உங்கள் போர்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு TSOP 1738 சென்சர் எடுத்துக்கலாம். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது அவுட்டு. நெகட்டிவில் பிளாக் ஒயரையும் பாசிட்டிவில் ரெட் ஒயரையும் அவுட்டில் எல்லோ ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ரெட் ஒயரில் கெப்பாசிட்டரோட பெரிய பின்னையும் அந்த பிளாக் ஒயரை கெப்பாசிட்டரோட சின்ன பின்னையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்யூட்டை நான் கிளியராக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் அட்ரினோ நானோ போர்டு எடுத்துக்கோங்க. அந்த ரெட் ஒயரை இதில் இருக்கிற VINல கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த பிளாக் ஒயரை GNDல கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ ஒயரை D11ல் மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் இருந்து சீரியல் மானிட்டர் அப்படின்ற ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் அட்ரினோ போர்டை USB கேபிளையும் OTG கேபிளையும் யூஸ் பண்ணி அதே மாதிரி மாட்டிக்கோங்க. இப்போ மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்கள் ரிமோட்டில் நீங்கள் எந்தெந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தந்த பட்டன்ஸை இந்த சென்சார் கிட்ட வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பட்டனுக்கான ஹெக்ஸ் வேல்யூஸும் உங்கள் மானிட்டரில் பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த FFF அப்படின்றத விட்டு மற்ற வேல்யூஸில் எழுதிக்கோங்க. இந்த 4 பட்டன்ஸ்க்கான ஹெக்ஸ் வேல்யூஸ் இதுதான். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதில் கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்து எழுதணும். நெக்ஸ்ட்டு அட்ரினோ ட்ராய்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ப்ரோக்ராமை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேஸ் 0 அப்படின்னு போட்டு ஒரு ஹெக்ஸ் வேல்யூ இருக்கும். இது வந்து என்னோடய ரிமோட்கான பட்டன்ஸ்க்கான ஹெக்ஸ் வேல்யூ. உங்கள் ரிமோட் பட்டன்ஸுக்கு என்ன ஹெக்ஸ் வேல்யூ கிடச்சிச்சோ அந்த வேல்யூவை அதில் மாற்றிக்கோங்க. அந்த 0 இன்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூஸை தான் மாற்றணும்.
அந்த 0 இன்ட்டு அப்படின்றது கண்டிப்பாக இருக்க வேணும். இந்த க்ரீன் கலரில் இருக்கிற கமெண்ட் லைனை மாற்ற வேண்டாம், இந்த எல்லோ கலரை மட்டும் மாற்றினீங்கன்னா போதும். அந்த 0 இன்ட்டு இல்லைன்னா ஒர்க் ஆகாது. உங்கள் ரிமோட்க்கு கடத்த ஹெக்ஸ் வேல்யூஸை இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதில் தப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி 4 கேஸ் இருக்கும். அந்த 4 கேஸில் உங்கள் 4 பட்டன்ஸுக்கு கிடச்ச வேல்யூஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிட்டோம். உங்கள் ரிமோட்கான வேல்யூஸை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 2 3 4 4 பட்டன்ஸ்க்கான வேல்யூஸையும் என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஓடிஜி கேபிளையும் யூஎஸ்பி கேபிளும் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனில் போர்டை மாட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் கம்பைல் ஆயிரும். உங்கள் ப்ரோக்ராம் தான் அந்த 0 இன்ட்டு போடலைன்னா மிஸ்டேக் காமிக்கும். அந்த 0 இன்ட்டு போட்டிருக்கோம், அதனால் மிஸ்டேக் எதுவும் இல்லை. இப்போ கம்பைல் ஆகிடுச்சு. இந்த ஆரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் உங்கள் போர்டில் அப்லோட் ஆயிரும். டன் அப்லோடிங் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் உங்கள் போர்டை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் உங்கள் ரிலே மாடியூல் எடுத்துக்கோங்க. 4 ப்ரெட்போர்ட் கனெக்டர்ஸ் எடுத்துக்கலாம். உங்கள் ரிலே மாடியூலில் in1 in2 in3 in4 அப்படின்னு 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த 4 பாயிண்ட்ஸில் 4 கனெக்டர் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்யூட்டை நான் கிளியராக டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சைடு இதில் இருக்கிற D7 D8 D9 D10 கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் திருப்பி கனெக்ட் பண்ணிங்கனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம அப்பவே செஞ்சு வச்சுருக்கிற இந்த IR சென்சர் எடுத்துக்கலாம். இந்த அவுட்டை D11 மாட்டிக்கலாம். இந்த ரெட் ஒயரை 5 வோல்ட்லையும் இந்த பிளாக் ஒயரை GNDன்னு இருக்கும் கிரவுண்ட், அதில் மாட்டிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பவர் சப்ளைக்கான சாக்கெட்டை தயார் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட ஒரு வேளை ஃபோன் சார்ஜர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோன் சார்ஜரை யூஎஸ்பி கேபிளில் டேரெக்டாகவே அதில் இன்புட் கொடுத்துக்கலாம், நம்ம ப்ரோக்ராம் பண்ண சாக்கெட் வழியாகவே. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேறு ஃபோன் சார்ஜர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 கனெக்டர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த பாசிட்டிவை Vinல கனெக்ட் பண்ணிடலாம், அந்த நெகட்டிவை GND அப்படின்னு இருக்கிற பாயிண்டில் கனெக்ட் பண்ணிடலாம். இன்னொரு பாசிட்டிவை இதில் இருக்கிற VCCலையோ இந்த நெகட்டிவை இதில் இருக்கிற GNDலையோ மாட்டிடலாம். இந்த சர்க்யூட் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம பல்ப்ஸ் மாட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு வச்ச சர்க்யூட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் வோல்டேஜ் இன்புட் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரிமோட்டை வச்சு அந்த பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணும்போது அந்தந்த பட்டன்ஸ்க்கான ரிலேஸ் மட்டும் ஆன் ஆஃப் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் பல்ப் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு 3 பின் பிளக் எடுத்துக்கலாம். இதில் ஃபேஸ்க்கு ஒரு வயரே நியூட்ரலுக்கு ஒரு வயரே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிற சுவிட்சஸுக்கு பதிலாக இதை கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சர்க்யூட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் சுவிட்சஸுக்கு பதிலாக இந்த சர்க்யூட்டையே மாட்டிக்கலாம். அது எப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் சர்க்யூட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நியூட்ரலை 4 பல்ப்ஸுக்கும் காமனாக கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் வேரை பார்த்தீங்கன்னா 4 டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேஸ் வேரை 4 நம்ம டிவைட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரிலேவோட சென்டர் பாயிண்ட்ஸில் அந்த ஃபேஸ் வேரை கனெக்ட் பண்ணிக்கலாம். 4 பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த 4 பாயிண்ட்ஸ்லேயே ஒரு வயசாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த கட்டான மாதிரி ஒரு லைன் இருக்கும், அந்த இடத்துல இருந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி பல்போட ஃபேஸுக்கு கொடுத்துக்கலாம், அதாவது அந்த ஹோல்டோட ஃபேஸுக்கு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இருந்து இது கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 பல்ப்ஸுக்கும் 4 ரிலேஸ் இருந்து கொடுத்தாச்சு. இந்த இடத்துல ஃபேன் மாட்டிக்கலாம். நான் இப்போது 3 பல்ப்ஸ் மட்டும் உங்களுக்கு மாட்டி டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இன்புட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் சார்ஜர் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ண சாக்கெட் வேலையாக இன்புட் கொடுத்துருக்கேன். இது சென்சார் இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ எதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் வாங்க. இப்போ லைட்ஸை டிம் பண்ணிடலாம்.
இப்போ இதில் 1 ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லைட் டேர்ன் ஆன் ஆகுது. 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லைட் ஆன் ஆகும். 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லைட் ஆன் ஆகும். அதே மாதிரி இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகும். எந்த லைட்டை எப்படி வேணால் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற சுவிட்சஸுக்கு பதிலாக இந்த சர்க்யூட் எப்படி மாற்றுறதுன்னு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு எதை பற்றி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஃபேன் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 200 வாட்ஸ் வரைக்கும் லோடு இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.